ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கிடெக். இந்த வீடியோவில் சிங்கப்பூர் கம்பெனி உங்களை ஏதாவது வேலை தெரில, அது தெரில, ஏதாவது உங்கள் ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் அந்த டைம் எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வெங்கிடெக் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்ம வெங்கிடெக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சிங்கப்பூர் வீடியோஸ் இது மாதிரி நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ சிங்கப்பூருக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக ரெடி பண்ணி நீங்கள் ஒரு வேலைக்கு வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டீங்க. ஸோ வந்த இடத்துல உங்கள் ஓனர் வந்துட்டு ஒரு 3 மாதம் 2 மாதம் கழிச்சு ஒரு 4 மாதம், ஆமாம், ஏன்னா 3 மாதம் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. உங்களை வந்துட்டு ஒரு கற்றுக்கிறவாவது இல்லை உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறது வந்துட்டு 3 மாதம் அவங்களே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. எதுனாலுமே அந்த 3 மாதம் கழிச்சு தான் வந்துட்டு அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அதாவது உங்களை வச்சுக்கலாமா, அந்த 3 மாதம் கழிச்சு தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். 3 மாதம் கழிச்சு தான் அவங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதும் பண்ணாததும். ஸோ அந்த 3 மாதம் வந்துட்டு நீங்கள் வந்து கம்பல்சரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே, இப்போ அந்த 3 மாதம் முடிஞ்சிருச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு 3 மாதம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, சரியில்லை, ஓகே இவன் வந்துட்டு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 மாதம் கழிச்சு உங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நான் உன்னை வேலை விட்டு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டு அவங்க கேன்சலும் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் போயிட்டு எம்ஓஎம்ல போயிட்டு இந்த மாதிரி கம்பெனி வந்து என்னை கேன்சல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணித்தரவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சி வருவோம், சரி ஓகே சிங்கப்பூர் எப்படியாவது போயிடுவோம், நமக்கு எதுவும் பிரச்சனைனா நாளைக்கு வந்துட்டு எம்ஓஎம் வந்துட்டு இருக்கு, ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஏதாவது பாசிபிளா பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு வருவோம். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. ஸோ அதாவது இந்த கேஸுக்கு நான் சொல்றேன், இந்த கேஸ்ல வந்துட்டு இப்போ வந்து உங்களை வந்து பாஸ் வந்துட்டு வேலை பிடிக்கல, வேலை தெரில அப்படின்னு சொல்லி டெர்மினேட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க அந்த டைம் வந்துட்டு எம்ஓஎம்ல போயிட்டு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா எம்ஓஎம்ல போயிட்டு அந்த மாதிரி எங்க ஓனர் வந்துட்டு என்னை வந்து பெர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அவங்க வந்துட்டு இல்லப்பா அதுக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம், எதுவும் பண்ண முடியாது, இது வந்துட்டு உங்க ஓனரோட கையில தான் இருக்கு, நீங்க உங்களோட வேலையை பொறுத்து தான் அவர் வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ இப்போ அவர் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னா அது அவரோட சாய்ஸ், அவரோட விருப்பம், உங்களை வச்சுக்கிறதும் அதுக்கு வந்துட்டு நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் கம்பெனி, சிங்கப்பூர் முதலாளிகிட்ட நம்ம வேலை பார்க்க போறோம். ஸோ அவங்களோட முடிவுல தான் இருக்கு உங்களை வேலைக்கு வச்சுக்கிறது. ஸோ அதனால அவங்க வந்துட்டு எம்ஓஎம் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க வேணா என்ன பண்ணி தரலாம்னா, ஒருவேளை நீங்க எஸ்பாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஓகே உனக்கு ஒரு வந்து ஸ்பெஷல் பாஸ் வேணா ரிலீஸ் பண்ணி தரோம், நீ அதில் வேணா இருந்துக்க 1 மாசம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. மற்றபடி அவங்க எம்ப்ளாயருக்கு ஓனருக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஏன் என்னோட இந்த பையனை வந்துட்டு நீ வேலையை விட்டு தூக்குன, ஏன் அவனால தானே வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசவும் முடியாது. சரி, அவங்க அப்படி வந்து பேசவும் மாட்டாங்க. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, இது வந்துட்டு உங்க பாசு கையில தான் இருக்கு, உங்களை வச்சுக்கிறாங்க. அதுல வந்துட்டு அவங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ணி தர மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நடந்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானுமே எஸ்பாஸ்ல இருந்துட்டு பாஸ் வந்துட்டு கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் நான் போயிட்டு எம்ஓஎம்ல சொல்லும்போது எம்ஓஎம்ல இந்த மாதிரி என்னோட பெர்மிட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் காசு கட்டி வந்திருக்கேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதான் சொன்னாங்க, இது வந்துட்டு நாங்க எதுவும் பண்ண முடியாது, இது வந்து உங்களோட ஓனர் கையில தான் தம்பி இருக்கு, இதுக்கு வந்துட்டு நாங்க ஒரு ஹெல்ப்பும் பண்ணி தர முடியாது, அவர் தான் உங்களை வந்து வச்சுக்கிறாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் வேற எதுவும் பண்ண முடியாம அப்படியே போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எம்ஓஎம் வந்துட்டு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி தருவாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏதாவது நமக்கு ஓவர் டைம் இஷ்யூவா இருக்கு, இல்ல வேலை வந்துட்டு சொல்ற டயத்தை விட எனக்கு அதிகமாக வேலை வாங்குறாங்க, இல்ல எனக்கு வந்து சேலரி வந்துட்டு இவ்வளவு சொன்னாங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டர்களுக்குலாம் வந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி தருவாங்க. கண்டிப்பா வந்து எம்ப்ளாயருக்கு வந்துட்டு மெயில போட்டு விட்டு இந்த மாதிரி ஏன் இந்த ஒர்க்கருக்கு வந்துட்டு இவ்வளவுதான் சேலரி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணி தருவாங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ ஒரு இந்த டெர்மினேட் லெவலுக்கு போறீங்க அப்படின்னா உங்களை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோல சொல்றது என்னன்னா, ஒரு வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த வேலையை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும் வாங்க, வேலை தெரியாம நீங்க வந்துட்டு வராதிங்க. வேலை தெரிலனாலுமே இங்க வந்துட்டு எடுக்க மாட்டாங்க, உங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த சிங்கப்பூர் ஏஜென்சி உங்களுக்கு கால் பண்ணி அவரும் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணிடுவாரு, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேதர் பண்ணிடுவாரு. அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த எம்ப்ளாயர்கிட்டையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ அவர் வந்துட்டு 100% ஃபில்டர் பண்ணிடுவாரு, ஓகே இந்த பையனை எடுக்கலாமா மாட்டான் வேணாமா அப்படிங்கிற மாதிரி. சில டைம் அவங்க ஏதாவது பிஸியா இருந்தாங்கன்னா சும்மா போற போக்குல வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து விட்டு ஓகே உன்னை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் தான் வந்துட்டு இங்கே வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறது, வேலை தெரியாம நாளைக்கு வந்துட்டு அனுப்பி விடுறது. அதாவது வேலை தெரிஞ்சாலுமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைனாலும் அனுப்பி விட்டுருவாங்க, இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு வேலைக்காக வர்றீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த வேலையை பத்தின ஒரு நாலேஜ் இருந்தா மட்டும் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏஜென்சி மூலமா தான் வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கண்டிப்பா அமௌண்ட்டை கட்டுவீங்க. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக நல்ல வேலையை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். தெரியாத வேலைகளுக்கு வந்துட்டு வராதிங்க. ஏன்னா நீங்கள் கட்டின காசு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆகிடும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ உங்களை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் ஊருக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையை பற்றி தெரியுமா, போய் சமாளிச்சிடலாமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேலைகளுக்கு ட்ரை பண்ணி வாங்க. ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பார்க்க வந்த வீடியோ இதுதான். இது மாதிரி சிங்கப்பூர் வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா நம்ம வெங்கிடெக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.